கிண்டக்கூடாது. நாங்கள் வளமையாக வைக்கிற பால் கறிக்கும் இதுக்கும் வித்தியாசம் தெரியுது. வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான சமையல் காணொலி ஒன்று தான். இன்றைக்கு வந்து ஒரு தோட்டம் மண்டில் நிற்கிறோம். அண்டையான் காணொலி பார்த்துருப்பீங்க. ஒரு 4-5 நாளைக்கு முதல் ஒரு ஐயாண்ட தோட்டம் மட்டும் போட்டிருந்தோம். நாங்கள் இன்றைக்கும் வெள்ளிக்கிழமை என்ற வழியால் ஐயாண்ட தோட்டத்துக்கே வந்திருக்கிறோம். வீட்டுக்கு தேவையான மரக்கறிகளை வேண்டி கொண்டு போவோம்ண்டு. பின்னால் பார்த்தால் அப்படியே என்ன சொல்கிறது, தூவல் நீர் பாசனம் வந்து பாஞ்சு கொண்டு இருக்குது. அதோட வந்து நாங்கள் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை என்றாலே பொதுவாக வந்து மிரக்கறி எல்லாம் அதே வந்து 2-3 மிரக்கறி சமைச்சு கொள்வோம். ஒரு கீரை சமைப்பு இருக்கிறேன். அதோட வந்து ஐயாட தோட்டத்தில் வந்து கத்திரிக்காயும் பைத்தங்காயும் வாங்கிக்கொண்டு அதோட ஒரு பருப்பும் சேர்த்து சமைக்க போகிறோம். கத்திரிக்காய் வந்து பால் கறி தான் வைக்க போகிறோம். அது ஒரு வித்தியாசமான முறையில் வைக்க போகிறோம். இன்றைக்கு சமையலில் வந்து கத்திரிக்காய் கறி தான் முக்கியமானது. ஒரு வித்தியாசமான முறையில் வைக்க போகிறோம். வந்து அது வந்து இன்னொரு ஆக்கள் எங்களுக்கு சொல்லி தந்தது. அது வந்து வெளிநாட்டில் இருந்த ஒரு அண்ணா தான் வந்து அவரும் இங்கே ஒரு ஹோட்டலில் வேலை செய்கிறவர். இப்படி வச்சு பாருங்க, நல்ல சுவையாக இருக்கும் சொல்லி தந்தவர். அதே மாதிரி நாங்களும் இன்றைக்கு வச்சு சாப்பிட பால் கறி தான் வைக்க போகிறோம். அது ஒரு வித்தியாசமான முறையில் வைக்க போகிறோம். அப்படியே தொடர்ந்து காணொலி வைக்கிறாங்க. இந்த மத்தியான வெயில் நேரம் இந்த தூவல் அடிக்க ஆசையாக இருக்குல்ல. அதை விட இந்த மரங்கள் எல்லாம் பாருங்க, கத்தரியெல்லாம் இப்படி தூவல் அடிக்கிறபடியாக மரமே ஃபுல்லாக நனைஞ்சு கொண்டு இருக்கு. இந்த தூவலுக்கு இதுதான் வித்தியாசம். இப்போ நாங்கள் நார்மலாக கீழே தண்ணி கட்டைக்குள்ளே சும்மா கீழ் நிலமெல்லாம் நனையும். தூவல் போடைக்குள்ளே வந்து மரமும் சேர்ந்து நனையக்க நல்ல குளிர்ச்சியாக இருக்குது மரம். அதை விட அந்த சில தண்ணிக்கு ஒத்துக்கொள்ளாத இந்த இதுகள் இருக்குது தானே, பூச்சி புழுக்கள், அதுகளெல்லாம் இப்படி தூவல் அடித்து கழுவைக்குள்ளே செத்து போயிடுவோம். கீரை வண்டியாச்சு, பச்சை மிளகாய். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் அடுத்த வந்து கத்திரிக்காயும் பைத்தங்காயும் தான் பிடுங்க போகிறோம். அதோட வந்து இப்போ வெள்ளிக்கிழமைனா கடையில் சந்தையில் வாங்குறேன் பக்கத்தில் தான் ஐயா. அப்போ வந்து நாங்கள் இங்கேயே வந்து மிளகறியை வாங்கி கொள்வது வந்து அவைக்கும் ஒரு நன்மை, எங்களுக்கும் ஒரு நன்மை. மற்றது வந்து லாபமும் கூட கொஞ்சம் குறைஞ்ச விலையில் கூடுந்த மிளகறியெல்லாம் வாங்கி கொள்ளலாம். நாங்களும் பெற்றுக்கொள்ளலாம். அவைகளுக்கும் அது ஒரு திருப்தி. உள்ளுக்கே வந்து உள்ளூருக்குள்ளேயே வந்து சந்தைப்படுத்திக்க வந்து அவைக்கும் ஒரு சந்தோஷம் தான். இப்படியே நாங்கள் பிடுங்கி எடுப்போம். பச்சை பசையில நிற்குதானே. ஆனால் கடுமையான வெயிலோ சரியான வெயில். இப்போ ஒரு 2-3 நாள் மழை கூட இருக்குது. அதோட வெயிலும் மழை பெய்யணும் கட்டாயம். அவ்வளோ வெயில் அடங்கணும். அதை விட நிறைய வயல்கள் எல்லாம் உழவுகள் அது எழுதுகளுண்டு மழையை எதிர்பார்த்து கொண்டிருக்கணும். என்ன செய்ய காணையில் தேடி கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளால வாரீங்க, எங்கேயாவது இடத்த பாருங்க சாடையா வீட்டுக்குள்ளால சிவப்பா தெரியும். இந்த பைத்தங்காய்க்கு வந்து ஃபுல்லாகவே நாங்கள் இளநீ இருக்குதானே. இப்போ தேங்காய் இப்போ நாங்கள் உடைக்கிற இளநியை வந்து விட்டு எண்ணெய் ஒன்றும் விடாமல் இளநியை விட்டு நீங்கள் அவிய விட்டுட்டு இந்த பைத்தங்காய் கறி வச்சு பாருங்கள், நல்ல ஒரு சுவையாக இருக்கும். அது அப்படி தான் வைக்க போகிறோம் இன்றைக்கு. ஆனால் முதல் பால் விட வேணும். நாங்கள் நல்லா அவிஞ்சு வந்தால் பிறகு முதல் பால் விட்டு இறக்க வேணும். அந்த பிரட்டல் தனியவே சாப்பிட்டுக்கொள்ளலாம். இந்த கீரை வந்து கொஞ்சம் வெயிலுக்கு இருக்கவே அப்படியே வாடிக்கொண்டு போகுது. அந்த அளவுக்கு வெயில் இருக்குது. எங்களுக்கு பைத்தங்காய் காணுமே. அடுத்தது நாங்கள் கத்திரிக்காய் பிடிங்கி கொள்ளுவோம். அடுத்த பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் நாங்கள் பிடுங்கி எடுப்போம். அப்படி இருக்காண்டு பால் கறிக்கு கொஞ்சம் பிஞ்சு கத்திரிக்காய் தான் நல்லது. இது வந்து எனக்கு விருப்பமானது இந்த கலப்பு.
கிட்டத்தட்ட ஐயா வந்து வரலன்னா சொல்லியிருந்தேன் தான் 80 கிலோ பைத்தங்காய் கிட்ட அங்கே சந்தையை கொண்டே கொடுத்தேன். ஓ இன்றைக்கு ஓ அதே மாதிரி 100 கிலோவுக்கும் கூட வந்து தக்காளி கொடுத்துருந்தேன்னு சொல்லியிருந்தேன். அந்த கேட்கவே சந்தோஷமாக இருக்கு என்ன. ஆனால் இப்போ வந்து மிளகரின்ற விலை வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. பால் கறிக்கு தானே எங்களுக்கு ஆக கூட தேவையில்லை என்ன. ஓ காணும் எங்களுக்கு என்ன. காணுங்க. ரைட் எனக்கு கொண்டு போய் இப்படியே சமைப்போம். ஓ அடிக்கிற வெயிலுக்கு தர்பூசணி ஒன்று சாப்பிட்டா தான் சரியாண்ணே. அப்படி இருக்கு பழம் என்ன. நல்ல பழம் ஆளுக்கு ஒரு ரெண்டு பட்டி சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு சமையல் கிடப்போம். அங்கால மாமி சமைச்சு கொண்டு இருக்கிறா. மற்ற கறியை நம்ம வைக்கிறோம். அவங்க வந்து கத்திரிக்காய் கறியை மட்டுமே இப்போ வைப்போம். என்ன பாதியாக முடிச்சிட்டிங்களே? ஆமாம் எல்லாருக்கும் பட்டி கொடுத்தாச்சு. சாப்பிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் பால் கறி தான் வைக்க போகிறோம். கத்திரிக்காயை முதல் வெட்டி எடுக்க போகிறேன். இது வந்து பொரிச்சு போட்டு தான் பால் கறி வைக்க போகிறோம். இப்படி இந்த முள் பக்கத்தை வெட்டி போட்டு கத்திரிக்காயை இப்போ ஓரளவான சின்ன கத்திரிக்காய் தானே ரெண்டபடியே 2 வெட்டுறேன் நான். கொஞ்சம் பெரிய கத்திரிக்காய்னா நீங்கள் அப்படி 3 துண்டாக வெட்டுங்க. இதை வெட்டி போட்டு பொரிக்கிறபடியே ஆக தண்ணிக்கு நேரம் போடாமலுக்கு என்ன செய்ய போகிறேன்னா இதையும் வந்து இப்படியே பாதியாக எடுத்து பார்க்க வேணும் பூச்சி இருக்குதாண்டு இதை அப்படியே இந்த துண்டுகளாக வெட்டுனா சரி. இப்படியே பெரிய பெரிய துண்டுகளாக வெட்டி எடுத்தா சரி. இப்படி முத்தி போயிருக்குதா? இவருங்க இப்படி முத்தி போயிருக்கு. இது இந்த சுகருக்கு நல்ல மட்டும் சொல்லுவேன். இந்த வெயில் வகைக்கு பல வகையால் உழைப்புகளை குறைச்சி இப்படி பால் கறி எல்லாம் வச்சு சாப்பிட வேணும். நல்ல பிஞ்சு கத்திரிக்காய் பஞ்சு மாதிரி அந்த பஞ்சு மாதிரி இருக்கு. அந்த சத்தம் பாருங்க. மற்ற ஒரு கத்திரிக்காய் உள்ளேயும் சூத்த வரையில் பூச்சி வரையில் பெரும்பாலும் அந்த பூச்சி இல்லை. பட்டு நான் கத்திரிக்காய்க்கு இப்போ வந்து நாங்கள் கொஞ்சமாக உப்பு சேர்ப்பேன். உப்பை இப்போ அப்படியே போட்டு அப்படியே நாங்கள் குளிக்க விடுவோம். மற்றது எண்ணெயும் வந்து அப்படியே கொதிச்சிட்டுது. நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா பொரியறதுக்காக போட போகிறோம். அப்படியே பொரியட்டுக்கும் எங்களுக்கு. இஞ்சாலி அப்படியே பைத்தங்காய் கறி ரெடியாகிட்டு பைத்தங்காய்க்கு வந்து இளானி விட்டு தாங்க எண்ணெய் ஒன்று முடையில இளானி அப்படியே அவ்விய விட்டு கொஞ்சம் தூளாக போட்டு அப்படியே பிரெட்டர் கறியாக தான் போய்க்க போகிறோம். அவளை வந்து கட்டி பாலா முதல் பால் கொஞ்சம் விட்டால் சரி. அப்படியே எங்கால கோவாயும் அப்படியே வர செய்திருக்கு. இஞ்சால முளைக்கீரை வந்து கடைஞ்சாச்சு. கத்திரிக்காய் பால் கறி வச்சு அப்பளம் பொரிச்சா நாங்கள் சாப்பிட்லாமே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கத்திரிக்காய் பால் கறிக்கு பொரிக்க இந்த பருவத்தில் பொரிச்சா காணும் எங்களுக்கு. ஆக வந்து நாங்கள் கறிக்கு பொரிக்க எப்படி பொரிப்போம் அந்த மாதிரி பொரிக்கக்கூடாது. நார்மலாக எங்களுக்கு கத்திரிக்காய் பொரி போட்டாலே காணும். ஒரு எண்ணெயை வடித்து போட்டு இறக்குவோம் நாங்கள். இப்போ பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வந்து பொரித்து முடிஞ்சது. இப்போ வந்து ஆக நாங்கள் கறிக்கு பொரித்த மாதிரி பொரித்தோம்டா பால் கறி வந்து அந்த நிறம் வந்து மாறி போடும் எங்களுக்கு. அதனால தான் வந்து இந்த பருவத்தில் வந்து பொரிச்செடுக்கிறேன். இந்த இன்னைக்கு வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னா அப்பளத்தையும் பொரிச்செடுக்க போகிறேன். இப்போ வந்து கத்திரிக்காய் பால் கறி வைக்க தொடங்குவோம். இந்த மண்சட்டிக்கெலாம் இன்றைக்கு வந்து கத்திரிக்காய் பால் கறி வைக்க போகிறேன். சட்டி கொஞ்சம் சூடாகட்டும் எங்களுக்கு.
சட்டி வந்து சூடாகிடுது. இப்போ வந்து கொஞ்சமாக நான் தேங்காய் எண்ணெய் விடுறேன். இந்த வெங்காயம் பச்சை மிளகாயை வந்து அப்படியே தாளிக்கிறதுக்காக மட்டும். இப்போ வந்து கொஞ்சம் பெருஞ்சீரகமும் கடுகும் போட்டுக்கொள்கிறேன். அப்படியே கடுகு எங்களுக்கு வடிக்க தொடங்கிட்டுது. வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டுக்கொள்ளுவோம். வெங்காயம் பச்சை மிளகாய் எங்களுக்கு கொஞ்சமாக வதங்கிறதுக்கு அடுப்பு நல்லா எரியுது. எனக்கு ஒரு கொஞ்சம் எடுத்து இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் கொஞ்சம் வதங்கட்டும் எங்களுக்கு. வெங்காயம் பச்சை மிளகாய் வதங்கினது காணும் எங்களுக்கு. இப்போ என்ன செய்ய போகிறேன்டா கொஞ்சமாக நாங்கள் மஞ்சள் தூள் சேர்த்துக்கொள்வோம். பால் கறி தானே, இப்போ வந்து நாங்கள் மஞ்சள் தூள் சேர்த்துக்கொள்கிறோம். அதோட வந்து கட்டியாக நாங்கள் புளிஞ்சு எடுத்துருக்கிறோம் தேங்காய் பாலையும் அப்படியே விட்டுக்கொள்ளுவோம். இதுக்கு வந்து நல்லா கட்டிப்பாலாக விடுவோம். அப்படியே பால் வந்து ஒரு திரையாமலுக்கு ஒரு கொதி வேற எடுக்கும் எங்களுக்கு. இதில் வந்து நாங்கள் கத்திரிக்காய்க்கு வந்து உப்பு போட்டு தானே பொரிச்சு நாங்கள் இருந்தாலும் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கொள்வோம். இப்படியே பால் கொதிச்சு கொண்டு வரதுக்கு பார்த்திங்கன்னா அப்படி பால் வந்து எங்களுக்கு கொதிச்சு கொண்டு வருது பாருங்க. இந்த பருவத்தில் என்ன செய்ய போகிறோம்னா நாங்கள் பொரிச்சு வச்சுருக்கிற அந்த கத்திரிக்காயை போட்டுக்கொள்வோம். அப்படியே கலந்து விடுவோம். போட்டு அந்த நாங்கள் அகப்பையால் வந்து கிண்டக்கூடாது. இப்படி ஒரு 2 நிமிஷம் எங்களுக்கு அடுப்பில் இருந்தால் சரி. அப்படி இறக்கி போட்டு நாங்கள் வந்து தேசி புளி விட்டு சாப்பிடுவோம். ஏன்னா எனக்கு ஒரு வித்தியாசமான முறையெல்லாம் கத்திரிக்காய் பால் கறி வச்சுருக்கு. என்ன மாதிரி இருக்குன்றதை வந்து நாங்கள் சாப்பிட்டு பார்த்து சொல்லுவோம். ஏன்னா இப்படி நல்லா கொதிச்சு கொண்டு வந்துட்டு இப்படி இருக்குன்னு பாருங்க கத்திரிக்காய் பால் கறி. இந்த தூரத்தில் இருந்து பார்க்க வண்டிக்கார மாதிரி அந்த பாருங்க. என்ன இப்படி நாங்கள் இறக்கி கொஞ்சம் ஆற விட்டுட்டு தேசி புளி சேர்ப்போம். என்ன பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கத்திரிக்காய் பால் கறி நல்லா ஆறிட்டுது. நாங்கள் கொஞ்சமாக தேசி புளி சேர்த்துக்கொள்ளுவோம். காணும் எங்களுக்கு புளி. அப்படியே நல்ல வடிவாக கலந்து விடுவோம். ரைட், மற்ற கறியெல்லாம் எல்லாம் ரெடி ஆகிட்டு நாங்கள் சாப்பிடுவோம். வேணாம் சோறு, அப்பளம், பைத்தங்காய், கீரை, கோவாய் எல்லாம் ரெடி ஆகிட்டு சாப்பிடுவோம். நல்ல குத்தரிசி சோறு, அதாவது புழுங்கல் அரிசின்னு சொல்லிக்கொள்ளுவோம். வேணாம் மிளகறிக்கே புழுங்கல் அரிசி சோறுன்னு நல்லா இருக்கும். அதோடு வந்து எங்களோட கத்திரிக்காய் பால் கறி, அதுவும் அப்படியே பொரிச்சு வச்ச பால் கறி. அப்படி இருக்கு அந்த துண்டுகளாக இருக்குது கத்திரிக்காய். ஏன்னா அதோட வந்து பைத்தங்காய் ஒரு பிரட்டல். பைத்தங்காய்க்கு கணக்கத்தூள் போடையில நாங்கள் எல்லாமே பெரும்பாலும் பால் கறி எல்லாமே முழுக்க பால் கறி தான். பைத்தங்காய் மட்டும்தான் கொஞ்சம் தூள் விட்டது பூவாக வர. அதில் பார்த்திங்கன்னா தேசி புளி எல்லாம் மட்டும் நல்ல கீரை, அதோட வந்து அப்பளம். இது வந்து பச்சை மிளகாயை உடனே அவிச்சு தான் பொரிச்சோம் நாங்கள். இனி நாங்கள் சாப்பிடுவோம். இப்போ நாங்கள் சாப்பிடுவோம். வேணா இன்றைக்கு வெள்ளிக்கிழமை பக்கத்து வீட்டு அம்மா வந்துருக்குறா. கத்திரிக்காய் வெள்ளைக்கறி சாப்பிட போகிறோம் இன்றைக்கு. அதைத்தான் தேடுறோம். சாப்பிடல. அதான் நம்ம கறி வைக்க பார்த்து வந்தவா என்ன புதுசாக இருக்குன்னு தான் சொல்லி கொண்டு வந்தோம். இந்த ஒவ்வொரு துண்டும் அப்படி அந்த கரையாமல் இருக்குது பாருங்க. அந்த மாதிரி தான் இருக்கு. கத்திரிக்காய் மட்டும்தான் இப்போ கை வச்சுக்கிறோம். கத்திரிக்காய் சாப்பிடுவாங்க, நல்லா இருக்கு.
நாங்கள் வளமையாக வைக்கிற பால் கறிக்கும் இதுக்கும் வித்தியாசம் தெரியுது. நல்ல வித்தியாசம் இருக்கு. இப்போ நார்மலாக தாளிச்சும் வச்சு கொள்ளலாம். ஆனால் தனியாகவே இந்த பொரிச்சு போட்டு வைக்க என்ன நல்லா தான் இருக்கு. நல்ல தடிப்பாக இருக்குது பாருங்க. என்னண்டா இதை விட நீங்கள் பெரிய துண்டாகவும் பட்டலாம். ஏன்னா என்ன பத்தில இதை விட பெரிய துண்டாக விட்டனாலும் நல்ல மாதிரி தான் இருக்குது. பொரிய விடைக்க அந்த கருக விடாமலுக்கும் நோமலாக இப்போ நாங்கள் குழம்பு கறிக்கு பொரிக்கிற மாதிரி இல்லாமலுக்கும் நோமலாக பொரிக்கணும். வெள்ளிக்கிழமை தான் இந்த அளவுக்கு ஒரு சுவையாக இருக்குமென்று நினைக்கல நான். நல்லா இருக்கு. உண்மையாக தான். கத்திரிக்காய் கறி தான் இதில் இன்றைக்கு. பைத்தங்காய் கீரை எல்லாமே நல்லா இருக்குது. உண்மையுமே கத்திரிக்காய் இன்னும் நல்லா இருக்கு. நிறங்களில் எல்லாம் ஒரு மஞ்சள் பச்சை மஞ்சள்மா சிவப்பு நிறத்தை காணல நான் இன்றைக்கு. எப்படி இருக்காமம்மா? கத்திரிக்காய் துண்டை நல்லா இருக்குண்ணா. புது விதமாக போட்டிருக்கபடியா கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கு. இன்னும் கொஞ்சம் பெரிய துண்டா வட்டி இருக்கலாமோ? உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு அருமையான ஒரு கத்திரிக்காய் கறி. அதோட மற்ற கறியெல்லாம் இருக்குது. ஆனால் கத்திரிக்காய் கறி வித்தியாசமாக வச்சோடைய நல்ல ஒரு சுவையாக இருக்குது. வளமையாக வைக்கிற பால் கறிக்கும் இதுக்கும் நல்ல வித்தியாசம் தெரியுது. உண்மையிலேயே நல்ல ஒரு அருமையாக இருக்குண்ணா. அதோட இன்றைக்கு வெள்ளிக்கிழமை பச்சை மிளகாய கீரி உப்பு தண்ணியில் அவிக்கிறது. உப்பு தண்ணியில் அவிச்சு போட்டு பொரிக்கிறது. உடனே அவிச்சு போட்டு நல்லா இருக்காது. உடனே பிடுங்கி உடனே உணர்ந்து அவிச்சு போட்டு தான் பொரிச்சிருக்கிறேன். உரைப்பு தேவைன்னா பச்சை மிளகாய் கடிச்சு கொள்ளலாம். பொரிச்ச மிளகாய் உண்மையிலேயே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஒரு காணொளி. அப்போ நாங்கள் இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கொள்வோம். இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வேகமாக பாய் காட்டுறான்.